ஹே மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இது சங்கீத் குமார். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களால 20 ஹார்ஸ் ஆஃப் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு, உங்களால எல்லா எக்ஸ்பென்சஸும் மேனேஜ் பண்ண முடியுமா? இல்ல உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியுமா? இந்த மாரி நெறைய டவுட்ஸ் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோல நான் கிளியர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து சப் டாபிக்கா டிவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லீகல் வொர்க் லிமிட் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ லீகல் வொர்க் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட்னால உங்களால 20 ஹார்ஸ் ஆஃப் லீகல் வொர்க் அ வீக் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செமஸ்டர் பிரேக் இல்லன்னா ஹாலிடேஸ் இருக்கும்போது, உங்களால 40 ஹார்ஸ் பெர் வீக் உங்களால பண்ண முடியும். இதுதான் லீகலா உங்களால வொர்க் பண்ண முடியுது. ஸோ லீகல் டைம் பீரியட். ஸோ அதே மாரி உங்களால எதெல்லாம் லீகலா வொர்க் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா, இல்லன்னா பெட்ரோல் ஸ்டேஷன்ல வொர்க் பண்ண முடியும். கிராசரி ஸ்டோர்ஸ்ல வொர்க் பண்ண முடியும். இல்லன்னா எதனா ஒரு பொக்கே ஷாப்ல வொர்க் பண்ண முடியும். ஸோ எனிவேர் விச் இஸ் லீகல் உங்களால வொர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா, வீக்லி ஏர்னிங்ஸ். ஸோ நம்மளால எவ்வளோ வீக்லி ஏர்னிங்ஸ் பண்ண முடியும்? ஸோ 20 ஹார்ஸ் ஆஃப் பார்ட் டைம். பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்லி பே இன் அயர்லாண்ட் வந்து €13.50. ஸோ இதுதான் ஐரிஷ் கவர்மெண்ட் போட்டிருக்க ரூல்ஸ். ஸோ ஹார்லி பேசிக் பே வந்து €13.50. ப்ரீவியஸ்லி €12.70 இருந்துச்சு. இப்போது ஜான்வரியிலேருந்து €13.50 பெர் ஹவர் பே பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 ஹார்ஸ் பெர் வீக் போட்டிங்கனாலும், உங்களுக்கு €270 பெர் வீக் வரும். அதே இன்டூ 4 வீக்ஸ் போட்டிங்கன்னா, உங்களுக்கு 1080 வரும். ஸோ 1080ல உங்களுக்கு ஒரு 20% மைனஸ் பண்ணிங்கன்னா, €864 வரும். இதுதான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வென் யூ டூ 20 ஹார்ஸ் ஆஃப் பார்ட் டைம் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் சொல்றது வந்து 20 ஹார்ஸ் ஆஃப் லீகல் பார்ட் டைம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு €860 உங்களால ஏர்ன் பண்ண முடியும் பெர் மந்த். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம் நம்மளுக்கு €860 வருது. ஸோ இது நம்ம எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். மெயினான விஷயம் வந்து ரெண்ட். ஸோ ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் டோட்டலி ஆன் யூ. நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அக்காமடேஷன் போவாங்க. நிறைய பேர் வந்து 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து ஆவரேஜாக நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா €650 ஸ்பெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து ஒன் ஆஃப் த ரூம்மேட் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் இருக்கிறதுனால எக்ஸ்பென்சிவ். ஸோ €650 ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசரி. ஸோ €100 to €130. ஸோ நான் ஒரு €130 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட். ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்ம பார்ட் டைம் போகும்போது நம்ம லைக் அட்லீஸ்ட் போகிறதுக்கு €1. ஸோ வர்றதுக்கு €1. வீல் ஸ்பெண்ட் ஈஸிலி €2. ஸோ நான் அது 16 வச்சுருக்கேன். ஸோ பட் நான் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பார்ட் டைமும் வந்து சிட்டியில் கிடைச்சதுனால ஐல் டேக் அ வாக். ஸோ நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் ஃபோன் பில். ஸோ ஃபோன் பில்லும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு தான். நான் வந்து இஐஆர் யூஸ் பண்ணுறேன். அதனால் €21 பே பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அதர் மிஸ்லேனியஸ் வந்து ஒரு €100 போட்டிருக்கேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா €931 ஆகும். ஸோ இதுதான் டோட்டல் காஸ்ட். நம்மளுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா €931. அதே நம்ம 20 ஹார்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா €864 தான் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா, இதிலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 20 ஹார்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் நானே அடிஷ்னலாக தான் போடணும். ஸோ இது வந்து என் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ என் வே ஆஃப் லைஃப் ஸ்டைலில் நான் அடிஷ்னல் அமௌண்ட் போடணும். ஸோ நிறைய பேர் வந்து குட் மேனேஜ். எப்படின்னா தேல் கோ ஃபார் அ லெஸ் ரெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து 450, 500ல மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்ட் காஸ்ட் கட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் பில்லும் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் நீங்கள் வந்து நான் அதிகமாக ஷாப்பிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு €100 அங்கே சேவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன் ஆவரேஜ் ஒரு 750 அந்த மாதிரி வரும். ஸோ யூ கேன் சேவ் லிட்டில். ஸோ இது நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு. ஸோ இதுதான் நம்ம மெயின் பாயிண்ட் இந்த வீடியோவில். 20 ஹார்ஸ் நம்மளுக்கு எனஃப். 20 ஹார்ஸ் ஓகேவா? நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 20 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் டைம் ஃபார் யுவர் காலேஜ்
ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு பார்ட் டைமுக்கும் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் மென்டலி வந்து எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். சோஷியலி மேனேஜ் பண்ண முடியும். உங்கள் சோஷியல் லைஃப்பை மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் காலேஜ் லைஃப், உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் வென் யூ ஹேவ் 20 hours ஆஃப் பார்ட் டைம். ஸோ இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் 20 hours ஆஃப் பார்ட் டைம். ஸோ 20 hours இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் லைஃப் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஐ ஹேவ் ஒர்க்ட் 40 hours 35 hours எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் ஹேவ் அ பேலன்ஸ் சோஷியல் லைஃப். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாட் யூ கால் எப்போவுமே டயர்டாக இருக்கும். என்னால் நிறைய விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இன் பிட்வீன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ரெகுலராக வீடியோஸும் போட முடியல. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பார்ட் டைம். அண்ட் நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், ஐ ஃபேஸ் ரேசிசம். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். பட் 20 hours ஒர்க் பண்ணும்போது உங்களால் எல்லாமே பேலன்ஸ் பண்ண முடியும், விச் வில் பி ரியலி குட். எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வென் யூ ஹேவ் கமிட்மெண்ட் யூ கேன் புஷ் இட் டு ஒரு 30 35. ஸோ 1 வீக் நீங்கள் அந்த மாதிரி புஷ் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்லி ஃபைன். அது எதுவும் இல்லீகல் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து 60 hours 70 hours எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 30 35 இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ட்ரஸ்ட் மீ, நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் ஆஸ் 60 70 எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனிலே செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். பட் அதுக்குன்னு ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் எனிபடி டு டேக் 60 hours 70 hours. அவ்வளோ எல்லாம் ஒர்க் பண்ணாதீங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 30 ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஒர்க் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கும். உங்களால் எதுனாலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் லைஃபே இருக்காது. உங்களுக்கு ப்ராப்பர் ரொட்டீன் இருக்காது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஒரு 20 to 25 இல்லை உங்களுக்கு அதிகமான இன்னும் காசு வேணும்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு டூ 30. இல்லைனா 20 இஸ் மோர் தென் எனஃப். ட்ரஸ்ட் மீ, 20 உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது ஏன் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். அதனால தான் நான் அடிஷ்னல் 100 euros போடுற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து நல்ல மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் பார்ட் டைம் போய் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் இன்கம் டியூரிங் ஹாலிடேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக எப்படி சொல்லுவேன்னா, ஸோ எல்லா காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செம் பிரேக் இருக்கும். அப்போ ஒரு 2 months இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் சூப்பர்வைசரோ இல்லை மேனேஜர்கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம். 40 hours ஒர்க் பண்ணுங்கள். லைக் அந்த 2 months வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நிறைய சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் மேனேஜ் தட் ஃபார் நெக்ஸ்ட் 2 or 3 months. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லைனா நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு கம்பெனிலே ஸ்டூவர்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கேயும் போய் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூவர்ட் ஜாபில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரே பிளேஸில் நின்றுட்டு உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும், இல்லை செக்யூரிட்டி வேலை மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷரும் இருக்காது, அவ்வளோ ஒர்க்கும் இருக்காது. ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம் டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா மணி. ஸோ இது வந்து டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 20 hours இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் வந்து 20 hours ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேலை செய்ய முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மந்த் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சூப்பர்வைசரோ மேனேஜர்கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் போட்டுக்கலாம். பட் நீங்கள் அதர் திங்ஸையும் மேனேஜ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துகிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா பார்ட் டைம் இஸ் வெரி டெம்ப்ரவரி. நீங்கள் கொஞ்ச நாள் தான் வேலை செய்ய போகிறீங்க. அதுக்கப்புறம் நாம் வந்த மோட்டிவே டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாம் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இங்கே படிக்க வந்தோம். ஸோ வி ஆல் ஷுட் செட்டில் இன் அ குட் கம்பெனி. ஸோ அதனால் பார்ட் டைம் இஸ் டெம்ப்ரவரி. அதே மாதிரி நீங்கள் ரேசிசம் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா be very very brave to take it up to your supervisors or superiors-க்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ட்ரஸ்ட் மீ, ஐரிஷ் பீப்புள் அப்புறம் the owners, the supervisors, managers இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஐரிஷ் கவர்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் தட். ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி நடந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் எதனால் எடுத்துகிட்டு போகலன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ மெஸ். நான் வந்து திருப்பியும் அவங்கள, ஏன்னா அவங்களாம் ஒரு நிறைய பேர் வந்து இமிக்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தேர் லைஃப். ஸோ நான் அந்த பிளேஸை விட்டு வந்ததுனால ஐ குட் ஹாவ் அ பெட்டர் பேலன்ஸ் லைஃப் நவ். ஸோ நான் அப்போ ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஐ டென்ட் ஹாவ் அ பேலன்ஸ் லைஃப். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க. 40 50 இட்ஸ் ஸோ அன்னெசரி. ஒர்க் பண்ணாதீங்க. பட் நிறைய பேருக்கு ஒரே சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுல டிபெண்டிங் ஆன் யோர் சுச்சுவேஷன், உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் அப் டு யூ. மை சஜஷன் இது தான். ஸோ பார்த்து நல்ல பேலன்ஸ் லைஃபாக பண்ணிக்கோங்க. இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆக்சுவலி அச்சீவ் சம்திங் இன் யுவர் எஜுகேஷன். அப்புறம் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறமும் யாருக்காவது டவுட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோவில் எல்லாமே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்த உடனே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் லைக். நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்க்கும் எனக்கு வியூஸே வரல. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ட் சப்போர்ட் மீ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அயர்லாண்டு வர பிளான்ஸில் இருந்தாங்க, இல்லை மாஸ்டர்ஸ் படிக்கிற பிளான்ஸில் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை சேனல். நான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.